யாராச்சும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போது நம்ம என்ன 2244ன்னு ஒரு போடுவோம். என்ன காடுதாரு சப்பலாவா எங்கள் ஆயா சொல்லுவாங்க ஏதோ ஒன்று சப்பலான்னு செப்பலான்னு. ஐயோ சாமி, ஆனால் கார் வேறு லெவல் இருக்கு. சீக்கிரம் போயிட்டோலே இந்த காரு முட்டாக்கா. ஐயோ இது வரைக்கும் ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. காரோட வீல்ஸை பாருங்க, இப்படி கொஞ்சம் இடிக்கும். கொஞ்சம் ப்ரோ நானே இப்போட ஃபர்ஸ்ட் 2 டைம் இது கேமுக்குள்ளே வரேன். இப்படி கவுந்துருச்சு. நகி ஸ்க்ராட்சு. இது இண்டியன் பைக் டிரைவிங் கேம்லேயே எனக்கு பிடிச்ச ஒரே ஒரு கார் இது காரு. அப்புறம் இன்னும் நிறைய கார்ஸ் இருக்குது இது கேமில் இன்னும் சொன்னாங்க. இப்படி ஆகும் ஒன்றாகாது. எப்படிடா இங்கே வந்து ஸ்டண்ட்டுக்கு போகிறோம், அதனால் இங்கே உடஞ்ச ஸ்மூத்தியா ஸ்மூத், வெரி வெரி ஸ்மூத்து. நானே இது ஏதோ ஒரு ப்ரோ பிளேயர் பண்ணாங்கன்னு பார்த்தேன். இதுதான் பண்ணுறதுல ஃபர்ஸ்ட் டைமு. அடே இங்கே ஏறி பார்க்குவோமே காரில். ஐயோ போயிடுச்சு. பின்னாடியில் மாட்டிக்கினாரு ஒருத்தர். கப்பிட்டு ஐயோ காரும் போச்சு, எல்லாம் போச்சு. இனிமேல் பைக்கு தான். 400ன்னு போட்டால் என்ன வருது? கார் வரும். ஐயோ 1000 போட்டால் ZX 10R வரும். நல்லா இருக்குதுன்னு மாஸ் 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 தேங்காட்டலை மாஸ். அது தேங்காட்டலை கிராணியில் வருமே, அது தேங்காட்டலை தான். அடுத்த கேமிங்கு கிராணி. ஐயோ பறந்துட்டாரு. ஐயோ வேறு லெவல் மாசம் ஆயிடும். ZX 10R வேறு லெவல் இருக்குது. தக்காளி ஐயோ நல்லா இருக்கு கிராஃபிக்ஸ் எல்லாம். இதில் நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஐயோ இது மொட்டை மண்டை. அரை மொட்டை கொஞ்சம் என்னையா அவன் காட்டிலே ரொம்ப நேரம் அடைஞ்சிட்டு இருக்கான். அடே இப்போட கீழே பார்க்குறேன், அவ்வளோ தூரம் வந்துட்டான் இவன். என்னதுடா இது? ஐயோ பைக்கில் செருக்கு சேவை எட்டுமே போகிறோம். அப்புறம் இல்லை ஏறுவானா ஏறுறான். நான் ஆமாம் முக்கி ஏறுறான். இப்படி ஏறுவோம், ஒரு பிஸ்டில் வச்சு ஏறுவோம். இதோ பிஸ்டில் இப்படி பண்ண முடியாது. நான் ஏறுறேன் ஏறிட்டே இருக்கேன்.
பாருங்க, ஏறுறான் ஏறுறான் ஏறுறான், ஏறிட்டே இருக்கான். எனக்கு அரே சாவு செட்டாண்டா ஒருத்தன். அது வேறு யாரும் இல்லை, இது மொட்டை மண்டை. அட பாவி, சேலஞ்ச் ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோம் பார்க்குவோம். மேஜர் ரேம்ப்பு. என்னடா இது, இன்னும் போடு போடு. ஐயோ, யார் அவன்? எனக்கு ஒரு டவுட்டு. இது கார், இது ஆர்பிஜி இருக்கு. இங்கே 2003ன்னு போட்டேன். எனக்கு பிடிச்ச இன்னொன்று கார் வரும். அதுக்கு மேலே 2244ன்னு போட்டால் இது கார் வருது. ரெண்டுத்தையும் துறக்கிறேன். என்ன முக்குடு காரு. அட கார் முக்குடுடா. நம்ம இருக்கிறது இருக்காரு. ஆமாம், கீழே அது போனால் நாங்களும் கீழே போவோம். ஆட்டுக்குடு மேலேருந்து கீழே விழுவாங்க. ஒன்றுமே பண்ணல. எங்க அவன்? ஆரஞ்சு ஆரஞ்சு அவன் நம்மளை விட்டுட்டு முன்னாடி போயிட்டானோ. நம்ம போகிற இடத்துலலாம் அடே ஆரஞ்சு ஆரஞ்சு காணோம். அடே ஆரஞ்சு. பெர்ஃபெக்ட். என்னது இது? ஒன்றுமே பண்ணல, இப்படி சுட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் இறங்குவோம் அப்படின்னா. கொஞ்சம் இது கொஞ்சம் ஹெலிகாப்டர் நம்பர் என்ன 8000 வச்சுட்டேன். இதுக்கு மேலே ஒரு கார் வைக்கணும். பக்கத்தில் 6000 போட்டுருந்தோம். ஒரு பைக் வரும். இப்போது இப்படி வரும். ஒன்றுமே பண்ணல. அதை பார்த்துக்கிட்டு சுட்டுது. அட பாவி, சுனாமியில் விழுந்து செட்டாண்டா ஒரு திரும்பி ஃபர்ஸ்ட்டு. யாரையா அவன் விட்ட செட்டுட்டே இருக்கான். நீ நினச்ச பாவமாக இருக்கு. சாவரம் செட்டுட்டே இருக்கான். அது எப்படி கீழே போடுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு பைக் போவீங்க. பைக் வேண்டாம், எனக்கு ஹெலிகாப்டரோட நம்பர் 8000.
ஹெலிகாப்டரில் ஏறும். இன்டீரியர் மொட்டை மண்டை இன்டீரியரு. அப்புறம் தண்ணியில் விடும். இப்படி தண்ணியில் விடும். இது ஒரு மிட்டு கைஸ். இப்போது தண்ணியில் இருக்கீங்களா? இப்போ ஏறுங்க. இப்போ மேலே வந்து தூரமாக எங்கேயாச்சும் போங்க. கீழே போடா பண்ணி. அடை பண்ணி கீழே போ. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டு இங்கே வைக்கணும். இறங்கிக்கோங்க. இப்படி தான் ஸ்விம்மிங் பண்ணுவான். கீழே விழுந்தாலும் நகி டேமேஜ். நல்ல கன்ஸும் இருக்க முடியாது. இடியட். இப்படி ஏறி விடுவான். ஐயோ தாங்க முடியல. இப்படி நார்மல் ஆயிடுவான். நம்ம ஹெலிகாப்டர் வேறு. போலீஸு. இது போலீஸ் அடிக்க முடியுமா? அடிக்க முடியல. கன்ஸ் வச்சு எடுக்கணும். நம்ம ஹெலிகாப்டர் வேணும் எனக்கு. அதுக்கிட்டே வைங்க. 9129 போடுங்க. அப்புறம் 015 போடுங்க. ஐயோ அது தப்பான நம்பர். 0015 போடுங்க. இங்கே ஹாரன் 5 வரும். அதிலே இருக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இறங்கி டெஸ்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒன்று சொல்கிறேன், எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடை மாட்டிக்கினாரு. அப்புறம் இந்த காமெடியான விஎஸில் வரும். ஐயோ அடே மாண்ட பையா. அது லெமர் வேறு. அப்புறம் எங்கே கீழே இறங்கி பாருங்கள். இப்படி தான் இறங்குறோம். அப்புறம் இப்படி வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க சீக்ரெட் ரூம் இருக்குது. இது பண்ண நீங்கள் கொஞ்சம் ப்ரோ பிளேயராக இருக்கணும். இப்படி இறங்குவான். இப்படி வந்துக்குவான். இப்படி கீழே விழுவான். இப்படி கீழே விழுந்துட்டான். எப்படிதான் வெளியில் போடுதுன்னு பார்த்தா இங்கே இடம் இருக்கான். இதே இங்கே இடம் ஒன்று இருக்கான். ஸ்கைஃபால் சீப் போடுவோம். அதே என்னடா மொட்டை மாட்டியன் மேலேருந்து இப்படி போடுறான், விழுறான். பதக்னு கீழே நம்மளோட ஹெலிகாப்டர் இருக்கு. அங்கே போய் இருக்கும். ஐயோ பாவம், இவனுக்கு இருக்க 4 முடியும் கீழே விழுந்துருமே. அடே ஹெலிகாப்டர் பையா, என்னடா இது பிளாஸ்ட்லாம் பண்ணுமா? அடே கைஸ், முன்னாடி இடம் இருக்கு. இப்படி கண்டு பார்க்கும். கொஞ்சம் கலர், இப்படி ஹெலிகாப்டருக்கு யாருமே கலர் சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாம் என்னடா இது
கலர் சேஞ்ச் பண்ண முடியல. ஹெலிகாப்டருக்கு ஆக்சுவலாக இது ஒரே ஒரு கலர் மட்டும்தானா? எனக்கு ரொம்ப நாளாக ஒரே ஒரு ஆசை. இருக்க ஒரு சீக்ரெட் ரூமுக்கு போகிறோம். இருக்குண்ணா இந்தோ இது ஹெலிகாப்டர் வேற. மொயா மொயா காரை எங்கேயாச்சு ஈஸியாக போயிடலாம். இங்கே கார் இல்லையே. கொஞ்சம் இது யோசிக்கவே இல்லையே. இது இன்னும் ஹைட்டாக போய் கீழே விழுவோம். சாவானா சாக மாட்டானா? சாவானா சாக மாட்டேன். சாவல மாமே, நீ சாவலியா? நைட் மோடு போடுவோம். என்னடா இது 10ன்னு போடணுமோ? லெவன்னு போடணுமோ? எல்லாமே ஒர்க் ஆகுது. 15 16 போட்டு பார்க்குவோம். வரல. என்னடா இது? நிறைய பேர் இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டாங்கன்னா சுட்டுட்டு ஹெலிகாப்டர் எஸ்கேப்பு. அடைய சில்க்கு ஓ இப்படி பண்ணா போலீஸ் வரவங்க வர மாட்டாங்க. போலீஸு போலீஸும் வந்துட்டான். பைடா நானும் கிளம்புறேன். இங்கே குறி வைக்கிற ஈஸி. இங்கே ஒருத்தன் நிற்கிறேன். ஸ்னைப்பர் எடுத்து அவன் 1 ஹெட்ஷாட். அடே AK-47 சரிப்பட்டு வரும். ராக்கெட் லான்ச்சர்
உடச்சினாச்சும் சாப்பிடுங்களா ஸ்னைப்பரு. ஃபோனை வச்சு தப்பிக்கணும்னா 23000 போடணும். தப்பிக்கிறது பைக்கில். பைக் எஸ்கேப் ஆச்சு. என்ன அதே பையா ஏறுதா?